ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ரொமாலி ரொட்டி வீட்டிலே எப்படி நல்லாவே சாஃப்டாக பஞ்சு மாதிரி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டெய்லியுமே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொமாலி ரொட்டி செய்கிறதுக்கு 2 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். 1/2 கிலோ அளவு இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 கப்பு மைதாக்கு 2 கப் அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லாவே பாலை காசிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லாவே மைதாவில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பாலுக்கு பதில் தண்ணி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி செய்கிறதால சாப்பிட்றதுக்கு லைட்டான ஸ்வீட் டேஸ்ட்டில் நல்லாவே இருக்கும். நான் இன்றைக்கி பால் தான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம சப்பாத்தி மாவு எந்த பதத்தில் பிசைவோமோ அதே போலவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மைதா மாவு நல்லாவே கைகளை வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு அப்போ தான் நல்லாவே சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், இதே போல் தான். அவ்வளோதாங்க, மாவு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொமாலி ரொட்டி செய்கிறப்ப நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் மைதா மாவுலேயே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மேலே லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரொமாலி ரொட்டி தேய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், 1/2 மணி நேரம் கழித்து நம்ம மாவு எடுத்து பார்த்தாச்சு. இந்த டைமில் நம்ம சப்பாத்தி கல் வச்சு நல்லாவே தேய்ச்சி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். மைதா மாவுலேருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து இதே போல் திரட்டி எடுத்துக்கிட்டேன். சின்ன சின்ன சைஸில் மாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க மாவை இதே போல் நல்லாவே உருட்டி எடுத்துக்கலாம். அதிலிருந்து ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து இதே போல் லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம பூரி எப்படி கொஞ்சம் மொத்தா தேய்ப்போமோ அதே போல் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு உருண்டையுமே எடுத்து அதே போல் தேய்ச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம 2வது ரொட்டியுமே தேய்ச்சாச்சு. முதல் தேய்ச்ச ரொட்டியை 2வது தேய்ச்ச ரொட்டி கூட ஒன்றாவே வச்சு இதே போலவே திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவே அழுத்தம் கொடுத்து தேய்க்கக்கூடாது. நம்ம சாஃப்டாகவே மெதுவாகவே தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம அடுப்பில் போட்டு சுட்டு எடுத்த பிறகு 2த்தையும் பிரிக்கிறப்ப அழகாக வரும். ரொம்பவே 2த்தையுமே அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோம்னா நம்ம எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ரொட்டி செஞ்ச பிறகு. அவ்வளோதான், நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. அடுப்பில் தோசை தவா வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரொட்டி அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 பக்கமே திருப்பி விட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அப்படியே தான் திருப்பி விட போகிறோம். இதே போலவே 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். அப்போ தான் தீயாது. இதே போலவே திருப்பி விட்டுட்டோம்னா சூப்பராக ரொட்டி ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லாவே உப்பி வந்திருக்கு. இந்த பக்கம் நல்லா செவந்து வந்துருச்சுன்னா அவ்வளோதாங்க. நம்ம எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லாவே அழகாக லேயராக வரும். இதை பாருங்கள், நமக்கு ஒரு லேயர் ஓப்பனில் இருக்கும். அந்த சைடு நம்ம இதே போல் எடுத்தோம்னா அழகாக வந்துடும். கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து எடுங்க எடுக்கிறப்ப. பாருங்கள், இதே போலவே தான் வந்துடும். நமக்கு ஒரு பக்கம் வெந்திருந்தாலே போதும். நல்லாவே சாஃப்டாக இருக்கும். 2 பக்கமே ஆனால் வெந்து தான் இருக்கும். நமக்கு பார்க்குறதுக்கு அப்படி ஒயிட்டாக தெரியும். ஆனால் சாப்பிட்றப்போ ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போலவே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி சிக்கன் கிரேவி வச்சுருக்கோம். அது கூட வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.
பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.